Hey guys, welcome back to my channel Aishu's Lifestyle. நான் உங்கள் ஐஷு. எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம Q&A செக்ஷன் தான் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய புதுசா வந்துட்டு நம்ம சேனலை பாக்குறீங்க. தேங்க்யூ சோ மச் உங்க லவ் அண்ட் சப்போர்ட்க்கு. நிறைய பேர் வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் வந்துட்டு புதுசா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு இன்னைக்கு என்னென்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு இன்னைக்கு நான் அதுக்கு வந்து பதில் சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல்ல பாக்குறீங்கன்னா நான் தான் ஐஷு. நான் வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டடா நான் எப்படி வீட்டுல இருந்து ஜிம்முக்கு போவோம் இந்த 16 கிலோ குறைச்சேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்கின் கேர் ஹேர் கேர் அப்படின்னு எல்லா வீடியோ வந்து பார்க்க போறீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மோட்டிவேஷனுக்காக. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. பட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நாய்ஸ் இருந்தா மன்னிக்கவும், நான் எங்க அக்கா வீட்டுல இருக்கனால ஸோ வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இங்கதான் ஷூட் பண்றோம். ஏன்னா நிறைய Q&A வந்துட்டே இருக்கு, புதுசாவும் இருக்கு அண்ட் வந்துட்டு ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கு. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் வந்துட்டு புதுசா வரவங்க டே 1ல இருந்து 13 வரைக்கும் என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் அண்ட் மோட்டிவேஷனாவும் இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் என்னோட கைடன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதனாலதான் குரூப்ல ஜாயின் பண்றவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்துட்டு ஜாயின் பண்ண போறீங்களா இருக்கட்டும், நீங்க வந்துட்டு வீடியோஸ் பார்த்தா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். சோ நான் எப்படி ஈஸியா வந்துட்டு 4 வேலையை சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு என்னோட வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கறத நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் என்னோட ஜேர்னி பத்தி. சோ ப்ளீஸ் பார்க்காதவங்க ப்ளீஸ் பாருங்க. அது மட்டும் இல்லாம நேத்து வந்துட்டு நான் திருத்தணி பிளாக் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்க திருத்தணியில இருக்கீங்களா, உங்களை நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்துட்டு யார் நான் திடீர்னு வாக் போய் இங்க நல்லா வெளிச்சமா இருக்குல்ல, இருட்டாதான் இருக்கு. நான் போடுற கிளிப்பிங் போடுற வாய்ஸ் வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு சடனா ஒருத்தவங்க ஆப்போசிட்ல வந்துட்டு உங்களை தான் நான் பார்க்க வந்தேன், உங்களால தான் நான் வந்து உடம்பு குறைச்சேன், உங்களால தான் நான் வந்துட்டு இப்ப மோட்டிவேட் ஆகி நான் உடம்பு குறைக்கணும்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ சோ மச். அது மட்டும் இல்லாம நிறைய கமெண்ட் செக்ஷன் வந்து நான் எப்பவுமே உங்க கமெண்ட்ஸ்ல நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஆனா என்னால வந்துட்டு உங்களுக்கு நான் என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. சோ நான் கிட்ஸை வச்சுக்கிட்டு அவங்களே வச்சுட்டு வீடியோ போட்டுட்டு யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் வந்து ஒரு ஆளா ஹேண்டில் பண்றேன். உங்களுக்கே தெரியும். சோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் உங்க லவ் அண்ட் சப்போர்ட்க்கு. இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேடி வந்து அவங்க 2 குழந்தைங்களை கூப்பிட்டு என்ன பாக்கணும்னே வந்து தேடினதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சோம். அது கண்டிப்பான அவங்க பேசும்போது எனக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்தது. ஜாலியா வந்து பேசிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. திருத்தணி வரைக்கும் வந்துட்டு எனக்கு இவ்வளவு தூரக்கும் தெரியும், இவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படிலாம் நினைக்கல. சென்னையில கேட்பாங்க, அப்ப வந்து பேசுவாங்க நிறைய பேரு. நான் என்ன பண்றீங்க, சூப்பரா இருக்கு, உங்களால தான் நான் மோட்டிவேட் ஆகி நான் வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்லாம் சொல்றாங்க. சோ அதுவே பெரிய ஹாப்பி. அது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன் நான் பாக்குறேன் 90% உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. நிறைய பேரு இவ்வளவு கேஜ் லாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. சரி, Q&Aக்கு போயிடலாம். ஏன்னா நிறைய Q&A இருக்கு. நான் கண்டிப்பா உட்காந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் எல்லாரோட கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்றேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் மோட்டிவேட்டாவும் இருக்கும். டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேரு சூப்பர் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. பண்ணவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சவங்க எல்லாருக்குமே ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். இனிமே பண்ண போறவங்க கண்டிப்பா வந்துட்டு என்னோட சப்போர்ட் இருக்கும். நான் என்னால முடியுது அப்படின்னா அவங்க எல்லாராலையும் முடியும். இப்படி இருந்த நான் இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நேத்து என்ன பார்க்கும்போது உங்களை மாதிரி எனக்கு ஸ்ட்ரெக்ஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. சோ என்னால முடியும், வீட்டுல இருந்துகிட்டே நம்மளால 2 குழந்தைங்களை வச்சுட்டு பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் முடியும். ட்ரை பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. கண்டிப்பா முடியும். இது மட்டும் மைண்ட்ல எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸி. என்ன கேட்டா வெயிட் லாஸ் மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஜெர்னி நீங்க வந்து பார்க்கவே முடியாது. ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து 5 கிலோ குறைச்சிட்டேன், 8 கிலோ குறைச்சிட்டேன், 4 கிலோ குறைச்சிட்டேன்னு சொல்லும் போது ஹெல்தியான வகையில குறைச்சிருக்காங்க. சோ இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல் உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். நம்ம நிறைய பேர் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராம் ஹேண்டலையும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஐஷூஸ் லைஃப் ஸ்டைல்னு இப்ப ஃபாலோ பண்ணி பாருங்க. அது இன்னுமே உங்களுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். ஏன்னா நான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னது, நான் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனேன், அப்புறம் அப்டேட்ஸ் எல்லாமே அதுலயும் வரும். ப்ளீஸ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்ப போட்ட வீடியோல என்ன வந்துச்சுன்னா, ரஃபிக் ஃபாத்திமா சிஸ் கேலரிஸ் கால்குலேட் லிங்க் ஆப் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. Healthify.me ஆப், Healthify.me பத்தி நான் ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே போட்டிருக்கேன். வெயிட் லாஸ்க்கு ரவா உப்புமா சாப்பிடலாமான்னு கேட்டிருக்கீங்க. அதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன சாப்பிடணும், எது சாப்பிடணும் அப்படின்றத ஆல்ரெடி வந்துட்டு நான் வீடியோவா போட்டிருக்கேன். நான் என்னென்ன சாப்பிட்டேன் வீட்லயே அப்படின்னு சொல்லி எல்லாமே வீடியோவா போட்டிருக்கேன். ப்ளீஸ் வந்துட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நிறைய பேர் வந்துட்டு பீரியட்ஸ் டைம்ல இவ்வளவு ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லா உமனும்
நம்மளும் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நம்ம அதுக்குன்னே வந்துட்டு சூப்பர் பவர் நம்மளுக்கே கடவுள் வந்து கொடுத்திருக்காரு. என்னதான் இருந்தீங்களா இப்படிதான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. என்னாலுமே நான் ஒபிசிட்டியா இருக்கும் போது, சப்பியா இருக்கும் போது என்னாலுமே எழுந்திருக்க கூட முடியாம இருந்தது. ஆனா இன்னைக்கு நான் ஃபிட் அண்ட் இப்படி இருக்கும் போது என்னால எல்லா ஒர்க்கும் பார்க்க முடியுது. என்னோட பீரியட்ஸ் டைமா இருக்கட்டும், அதனால முடியுதா அப்படின்னா கண்டிப்பா முடியுது. ஏன்னா முன்னாடி நான் ஒபிசிட்டியா இருக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. என்னோட வெயிட்டே எனக்கு பெரிய ரீசனா இருந்துச்சு. ஆனா இப்ப நான் எனக்கு எப்படின்னா நான் வந்துட்டு ரொம்ப ஹெல்தியா ஃபீல் பண்றேன். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் மட்டும் குடிச்சா போதுமா, இந்த ட்ரிங்க்ல தான் நீங்க 16 கிலோ குறைச்சீங்கன்னா, கண்டிப்பா எந்த ட்ரிங்க்குமே, இதை நான் மெயினா சொல்லணும், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எந்த ட்ரிங்க்குமே வந்துட்டு குடிச்சோம் வெயிட் குறைஞ்சோம் அப்படின்னா அது ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸாவே இருக்காது. இந்த நான் போடுற வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுச்சு. பட் அதுவே நீங்க குடிச்சிட்டு இந்த 16 கிலோ குறைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நான் வேற ஏதாவது, அதாவது நான் பேச சொல்ல விரும்பல, மத்த எந்த ஹெல்தி ட்ரிங்க் இதை குடிச்சா நீங்க வெயிட் குறையலாம் அப்படின்னாலுமே நீங்க போனீங்கன்னா அதை மட்டுமே குடிச்சு மட்டும் வெயிட் குறைக்க கூட மாட்டாங்க. அதுக்கான எஃபெக்ட்ஸும் போடணும். சோ இந்த மாதிரி நேச்சுரலா ஈஸியா ஃப்ரீயா கிடைக்கிற இன்கிரீடியன்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க வெயிட் லாஸ் வந்துட்டு இது மட்டும் இல்லாம உங்களோட ஃபுட்டும் உங்களோட ஒர்க் அவுட்டும் பண்ணீங்க அப்படின்னா 100% ரிசல்ட்ஸ் வந்து நீங்க பண்ணலாம். நம்ம யாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம வெயிட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா யாருமே வந்துட்டு அதுக்கான முயற்சி இது வரைக்கும் எடுத்தது கிடையாது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கிடையாது. ஆனா இந்த ட்ரிங்க் மட்டும் தான் நீங்க குடிச்சு இந்த 16 கிலோ குறைச்சிங்கன்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. அது ஹெல்தியுமே நான் சொல்லுவேன், ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல வந்துட்டு வாங்க. ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னா இந்த ட்ரிங்க் மட்டும் ஹெல்தி லைஃப் ஸ்டைல், உங்களோட ஃபுட் ஸ்டைல மாத்தணும். உங்களோட ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, வாக்கா இருக்கட்டும், இல்ல எக்ஸசைஸா இருக்கட்டும், இல்ல ஹோம் ஒர்க் அவுட்டா இருக்கட்டும், இல்ல டான்ஸா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் வந்துட்டு நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணேன். ப்ளீஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த புதுசா பாக்குறவங்க இந்த ட்ரிங்க் மட்டும் தான் குடிச்சு இவங்க இவ்வளவு ஒல்லியா இருக்காங்க, இவ்வளவு லீனா இருக்காங்க, வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க அந்த 16 kg கண்டிப்பா கிடையாது. அது ஹெல்தி வெயிட் லாஸான்னு கேட்டீங்கன்னாலும் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஃபுட் வந்துட்டு இன்னைக்கு எடுக்காம 4 வேலையும் நான் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு தான் இந்த உடம்பை குறைச்சிருக்கேன். நாளைக்கு நான் டெய்லியுமே நான் இந்த 4 வேலையை சாப்பிட்டு தான் வருவேன். திடீர்னு நான் இன்னைக்கு நான் சாப்பிடாம நாளைக்கு நான் சாப்பிடுறேன், அதாவது இன்னைக்கு வந்து நான் ரைஸை கட் பண்ணிடுறேன், ஒரு 10 நாள் கட் பண்ணி ஒரு 10 கிலோ குறையிறேன்னு வச்சுக்கோங்க. அகைன் நம்ம லைஃப்ல நான் அந்த ரைஸை எடுக்க மாட்டோமா? வெயிட் கெயின் ஆகுமா ஆகாதா? நான் என்ன கான்செப்ட் சொல்றேன்னா, நல்லா சாப்பிடுங்க, 4 வேலையும் சாப்பிடுங்க. அது எப்படி சாப்பிடணும்ன்றதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நல்லா சாப்பிடுங்க, 4 வேலையும் சாப்பிடுங்க. ரைஸை கட் பண்ணாதீங்க. லஞ்ச்க்கு 100 கிராம் ஆஃப் ரைஸ் வந்து நீங்க கம்பல்சரி எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு ரைஸ் தான் நம்மளோட ஒரு உயிராவே நம்ம இருந்தோம். இப்ப திடீர்னு அதை எடுத்துட்டு நம்ம கார்ப்ஸ்ன்றது நம்ம உடம்புக்கு வேணும். நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அதை ஸ்கிப் பண்ணிட்டுலாம் சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. 100 கிராம் ஆஃப் ரைஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய பொரியல், ஃபைபர் நிறைய எடுத்துக்கோங்க, புரோட்டீன் எடுத்துக்கோங்க, நிறைய வாட்டர் இன்டேக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்துட்டு 1 hour பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 1 hour பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சொல்றீங்க உங்களை மாதிரி கன்சிஸ்டன்சியா என்னால பண்ண முடியாது சிஸ்டர், என்னால ஏன் அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நினைக்கிறீங்கன்னே தெரியல. நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கான முயற்சி வந்து எடுக்கணும். அவங்க பண்றாங்க என்னால ஆனா பண்ண முடியலன்னு எப்படி நீங்க சொல்லக்கூடாது. உங்களால முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 minutes பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு 20 minutes பண்ணுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல நானுமே ரொம்ப ஓவர் வெயிட்டடா இருக்கும் போது என்னால பண்ணவே முடியல. என்னால நடக்க கூட முடியல. ஒரு 10 minutes வாக்கே எனக்கு பெருசாச்சு, கடுப்பா இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. ஒரு 15 days அப்படிதான் போச்சு எனக்கு. ஒரு 15 daysல ஒரு ஃபர்ஸ்ட் 10 minutes நடந்தேன், அப்புறம் 15 minutes நடந்தேன், அப்புறம் 20 minutes வந்து அப்புறம் ½ hour நடக்க ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு எந்த ரிசல்ட்ஸுமே தெரியலன்றதுனாலதான் நான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா நானுமே ஸ்டார்டிங்ல 10 minutes பண்ணேன். சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம குதிக்கணும், ஓடணும், அப்படி பெரிய பெரிய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் எந்த அவசியமுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 10 minutes வாக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு 20 minutes மாத்துங்க, அது 30 minutes மாத்துங்க. அது உங்களுக்கே வந்துட்டு ஒரு பூஸ்டப் கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகே நம்ம அடுத்து இன்னும் பண்ணணும் அப்படின்ட்டு. சோ லாஸ்ட்ல நான் பண்ண டைமிங் பார்த்தோன்னா 1.5 மணி நேரம் பண்ண ஆரம்பிச்சேன். சோ 10 minutes ஆரம்பிச்சேன் நானு, 1.5 மணி நேரமா பண்ண ஆரம்பிச்சேன். சோ இப்படியெல்லாம் தான் நீங்க ஹெல்தி வெயிட் லாஸ்ன்றது இதுதான். இந்த பொடி மட்டுமே காரணம்னு தயவுசெய்து யாருமே நீங்க ரிசல்ட்ஸ் கொடுக்குற எல்லாருமே ஃபர்ஸ்ட் என் குரூப்புக்கு வரவங்க எல்லாருமே ஃபுட், தண்ணி, நிறைய வாட்டர். நம்ம நார்மலா வந்து வாட்டர் இன்டேக் பண்ணவே மாட்டோம். நம்ம பண்ற மிஸ்டேக்கே அதுதான். வீட்டுல இருக்கும் போது நம்ம சும்மா ஒரு சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறது, எப்பயாவது தாகமா இருக்கும்போது தண்ணி குடிக்கிறது, அப்படி இல்லாம இவ்வளவு கேஜஸ்க்கு, அதாவது 20 kgsக்கு 1 liter, அப்ப நான் 80 kgs இருந்தேன். அப்ப 4 liter தண்ணி நான் வாட்டர் பாட்டில்ல வச்சு குடிக்க ஆரம்பிச்சேன். சோ அப்படி இருக்கும் போது எனக்கு வயிறு ஃபில்லிங்காவும் இருக்கும், தேவையில்லாத கிரேவிங்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம ஹைட்ரேட்டடாவே இருக்கும். தண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் இதை பத்தி நான் ஆல்ரெடி டீடைல்டு வீடியோவே சொல்லியிருக்கேன். நான் வீடியோட லிங்க்கும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ப்ளீஸ், நான் என்ன சாப்பிட்டேன், வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டா போதும். நீங்க இப்படி நம்ம வந்துட்டு எவ்ரிடே வந்து ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் இல்லாம நம்ம சாப்பாட முறையை எப்படி ஹெல்தியா மாத்துறது, நீங்க டெய்லி இப்படி எடுத்துக்கிட்டாவே போதும். உங்க வெயிட் லாஸ்க்குன்னு நீங்க தனியா சமைக்கிறதோ, வெயிட் லாஸ்க்குன்னு நான் தனியா எஃபர்ட் போட்டீங்கன்னா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நான் எப்படி நான் சாப்பிடுறேனோ அந்த ஸ்டைல நான் வீட்டுக்குமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என் குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், என்னோட ஹஸ்பண்டுக்கா இருக்கட்டும். இப்ப என்னோட பிளேட்ல என்ன இருக்கு, பொரியல், காய்கறி, பட்டாணி வகை, பருப்பு வகை என்னென்ன இருக்கோ அதே வந்து என் குழந்தைங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சேன்.
சோ வந்துட்டு நீங்க தனியா இவங்களுக்கு சமைக்கணும் அவங்களுக்கு சமைக்கணும் எல்லாம் யோசிக்காம வீட்ல என்ன இருக்கோ அதை வச்சே சமைச்சு சாப்பிட்டு நம்மளோட ஹெல்தி வெயிட் லாஸ் நம்ம பண்ணலாம். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பா 1 hour ஆச்சும் நீங்க பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல முடியலனாலும் போக 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 அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சிஸ்டர் நீங்க இவ்ளோ எஃபர்ட் போட்டு நீங்க இவ்ளோ சூப்பரா பண்றீங்க, இவ்ளோ வெயிட் குறைச்சிருக்கீங்க, ஆனா நான் பொடி மட்டுமே குடிச்சு குறைஞ்சிங்கன்னு நினைச்சிட போறாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னனால்தான் நான் இப்ப உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பொடி எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு. இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேர் ரிசல்ட்ஸ் கொடுக்குறீங்க. அது கூட ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வேணும். நீங்க வந்துட்டு லாங் டர்மா உங்களோட பிசிக் வந்துட்டு ஃபிட்டா வச்சுக்கணும். நம்ம வந்துட்டு திருப்பி வெயிட் கெயின் ஆயிடுமா அப்படின்லாம் கேக்குறீங்க. கண்டிப்பா வந்துட்டு இந்த பொடி மட்டுமே குடிச்சு நீங்க ஒல்லி ஆகணும், நான் வந்துட்டு ஃபுட் நான் எப்படி வேணா சாப்பிடுவேன், சாப்பிட்டுட்டு உங்க வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிச்சு நான் ஒல்லி ஆகணும், கண்டிப்பா வந்துட்டு வெயிட் கெயினுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ மார்னிங் ஏஞ்ச உடனே என்ன பண்ணணும், மத்தியானம் என்ன சாப்பிடலாம், நைட்டு டின்னருக்கு என்ன எடுக்கலாம், அதுக்கு நடுவுல வந்துட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி என்ன எடுக்கலாம் அப்படின்றத நான் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ ஹெல்தியா வெயிட் லாஸ் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு ஒரு 10 நாள் சாப்பிடாம இருந்தா யாரா இருந்தாலும் உடம்பு இழைக்கதான் போகுது. அதுக்கப்புறம் திருப்பி ஏறுமானா கண்டிப்பா ஏறதான் செய்யும். 10 நாள் நம்ம சாப்பிடாததுக்கான ரிசல்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம். இப்ப நம்ம 4 வேளையும் சாப்பிட்டு குறைச்சோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் அதை தானே நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போறோம். சோ வந்துட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் நான் வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் புதுசா இருக்கவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், பழைசா இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஓல்டு ஃபாலோவர்ஸ்க்கு வந்து தெரியும், சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம வந்துட்டு நம்ம பண்ற ஒர்க் அவுட்டா இருக்கட்டும், நம்ம பண்ற வீட்ல இருந்து எப்படி குறைச்சோன்றதை அவங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. பார்க்காதவங்க ப்ளீஸ் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க, புரியும். வாங்க கொஸ்டின் குள்ள போறோம். நிறைய பேர் சொல்ற விஷயம், ஃபர்ஸ்ட் நான் உங்க ட்ரிங்கை தான் ஃபாலோ பண்ணேன். மாலதின்றவங்க சொல்லியிருக்காங்க, நான் ஃபர்ஸ்ட் ஐ எம் டேக்கிங் யுவர் ட்ரிங்க், வெயிட் லாஸ் ட்ரிங்க், ரியலி இட் ஒர்க்ஸ், ஃபாலோயிங் யுவர் வெயிட் லாஸ் லைஃப் ஸ்டைல் டூ, தேங்க்யூமா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது தாங்க நம்ம யோசிக்கிறோம். எந்த விஷயமே நம்ம ஸ்டெப் எடுக்கிறது கிடையாது. நம்ம ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னில போகணும்னு நினைக்கும் போது, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ, ஓ இதுவா டயட்டா பிளானா அப்படின்னு நம்மளே நினைக்கிறோம். ஒன்ஸ் என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா பயங்கர பூஸ்டப்பா இருக்கும். எவ்ரிடே ரிசல்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா எனக்குமே அப்படிதான் இருக்கு. நம்மளே வந்துட்டு இவ்ளோ வெயிட் லாஸ் பண்றேன், இவ்ளோ எஃபர்ட் போடுறாங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு புஷ் பண்றதுக்கு தான் ஆள் நான் என்னோட முடிஞ்ச அளவுக்கு நான் புஷ் பண்ணி இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க, இதெல்லாம் சாப்பிடணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் தான் தேவைப்படுது. அந்த கைடன்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் இவ்வளோ ரிசல்ட்ஸ் கொடுப்பீங்களா நான் நினைச்சே பார்க்கல. சோ நிறைய இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் பாக்குறேன். உங்க ட்ரிங்க் எடுத்திருந்தேன் அப்படின்னு. ட்ரிங்க் கூட ஃபுட்டும் ரொம்ப மஸ்ட் ஆக்டிவிட்டி. நம்ம பாடிக்கு ஒரு நல்ல ஒரு எனக்கு இன்ச் லாஸ் கொடுத்தது, நான் இப்படி இருந்தேனாலும் இப்படி இன்ச் லாஸ் பண்ணி இப்படி பிசிக் இப்படி இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இன்ச் லாஸ் வந்து ரொம்ப மெயினா வந்துட்டு எனக்கு ஒர்க் அவுட்ல தான் கொடுத்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு மோட்டிவேட்டா இருக்கு. அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு உங்களோட டிஷஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஒரே வீடியோவா போடுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நான் வந்துட்டு ட்ரை பண்றேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு அதை பத்தி தெரியாது. என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு நான் வந்துட்டு வெயிட் லாஸ் ஜேர்னி பாத்தீங்கன்னா தனி வீடியோ வந்துட்டு நான் எல்லாத்தையும் வந்துட்டு அரேஞ்ச் பண்றதுக்கு பாக்குறேன். நிறைய பேர் வந்து ரெசிபிஸ் போடுங்க, ஒரு ரெசிபிஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. தேங்க்யூ சோ மச். உண்மையா சொல்றேன், என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னில நான் வெயிட் லாஸ்ல இருந்தேனே நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா 4 வேளையும் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நான் குக் பண்ணி நான் சாப்பிட்டேன். அதாவது கேலரிஸும் கால்குலேட் பண்ணணும், பேலன்ஸ்டாவும் சாப்பிடணும். கேலரிஸ் கால்குலேட் பத்தி நான் எல்லா வீடியோவும் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் பார்க்காதவங்க அதை பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் நான் சொல்லிட்டே இருக்கேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் என்னோட கைடன்ஸே முடிஞ்சிருச்சு. சோ பாத்தீங்கன்னா தான் புரியும். கேலரிஸை கால்குலேட் பண்ணி ஒரு நாளைக்கு பர் டேக்கு 1200 கேலோரிஸ் இல்ல 1000 கேலோரிஸ் இப்படி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நம்ம வந்துட்டு அதான் சொல்றேன் இல்லையா, நம்ம ட்ரை தான் பண்ணதுல இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணாவே உங்களுக்கு 2-3 கிலோ வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். நம்ம அதுவே பண்றது கிடையாது. அதனாலதான் இவ்வளவு பேர் ரிசல்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணி இவ்வளவு தூரம் எஃபர்ட் போடுறீங்க. நான் அதுவே நல்ல குரூப்லயா இருக்கட்டும் இங்கேயா இருக்கட்டும் பாக்குறேன், பயங்கரமா எஃபர்ட் போடுறீங்க. எல்லாருமே வீட்டுல இருந்து தான் குறைக்கிறாங்க, யாரும் ஜிம்முக்கு போயெல்லாம் குறைக்கல. நான் ஜிம்முக்கு போவாதீங்கன்னு நான் சொல்லல. நான் யாரையுமே வந்துட்டு ஜிம்முக்கு போனா குறையாது, வீட்டுலதான் குறைக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. வீட்லயும் குறைக்கலாம் தான் சொல்றேன். நான் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஆமா சிஸ்டர் காசு இருக்கு ஆனா குழந்தைங்களை வச்சுட்டு போக முடியல அப்படின்னு சொல்லி. அதேதான், காசு இருக்கும் பட் குழந்தைங்களை வச்சுட்டு பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய பேரால அவங்களால அஃபோர்ட் பண்ணவும் முடியாது, பட் வீட்டுல இருந்துட்டு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும். அதனாலதான் சொல்றேன், நான் பயங்கர ஒரு எக்ஸாம்பிளா இருக்குன்றது எனக்கு ஒரு ஹாப்பி. ஏன்னா நான் எந்த ஒரு ஜிம்முக்கு போல எதுவுமே போல, யூடியூப்ல வீடியோ போட்டு பார்த்துட்டு ஆடி என்னோட ஃபுட் கண்ட்ரோல் வச்சு என்னோட ட்ரிங்கை வச்சுதான் நான் இந்த வெயிட்டை குறைச்சேன்றது
நான் சொல்றேன். சோ என்னால முடியுது அப்படின்னா அவங்க எல்லாராலையுமே கண்டிப்பா முடியும். நம்ம வந்துட்டு வீட்டுல நான் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல, இது மோட்டிவேஷனா எடுத்துக்கோங்க, இல்ல நான் என்னோட சொல்றேன். நான் வந்துட்டு ஒபீஸா இருக்கும் போது நான் ஒரு நாளுமே வந்துட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணி நம்ம வெயிட்ட குறைக்கணும்னு நினைக்கல. உட்காந்த இடத்துல இருந்து ஈஸியா அப்படி வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு தான் வந்துட்டு நான் நினைக்கிறோம். ஆனா அதுக்கான ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கிறது கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு வெயிட் லாஸ் பவுடர்னு சொன்னோன்னா ஓகே இது குடிச்ச உடனே ஒல்லியாயிரும் போல இருக்குன்னு வரீங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன பண்றேன் அப்படின்னு. ஃபுட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் காட்டும். உங்களுக்கு நீங்க இவ்வளவு தூரம் என்ன பாக்குறீங்க இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ள நான் வந்ததுக்கு அப்புறம் தான். இதுக்காக நீங்க வந்துட்டு அவ்வளவுதான் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டீங்களா, நீங்க சாப்பிடாம இருப்பீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுறது தப்பு கிடையாது. என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னில எனக்கு தோணவும் இல்லை. என்னோட கோல்ல தான் நான் மெயின் போக்கஸ்டா இருந்தேன். அந்த 30 டேஸா இருக்கட்டும், இப்ப வரைக்கும் ஸ்டில் இப்ப வரைக்கும் ஒரு அந்த 60 டேஸ் இப்பயும் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு நாள் கூட எனக்கு அந்த தாட் தோணல. ஏன்னா நம்ம எவ்வளவு பெரிய விஷயம், நம்ம வருஷ கணக்குல சாப்பிட்டு ஏத்தணும் உடம்பு, ஒரே நாள்ல குறையணும், ஜீபுவா போட்டா குறையணும்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப தவறான விஷயம். அது வந்து நிலைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிலைக்காது. திருப்பி வெயிட் கெயின்ஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இப்படி வந்துட்டு எவ்வளவு நாள் எடுத்தாலும் சரி, இந்த இயர் ஃபுல்லா நான் எடுத்தாலும் சரி, ஒரு இயர்ல குறையுறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம எத்தனை வருஷம் என்னென்ன சாப்பிட்டு நம்ம கொழுப்பை வந்து ஏத்தி வச்சிருக்கோம், எப்படிதான் வச்சிருக்கோம். நம்ம ஃபிட்னஸ் இது வந்து ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு எப்படி சொல்றது, ஒரு வாழ்க்கை முறையை நம்ம தொடர்ந்து பண்ணணும். இன்னைக்கு பண்ணிட்டு விட்டுறலாம் அப்படின்னு நினைக்காம, ஏன்னா இதுதான் நல்லது நம்ம உடம்புக்கு. அந்த அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலை விட இப்படி பார்த்தோம்னா இது ரொம்பவே நல்லது. இது நம்ம மட்டும் இல்லாம நீங்க என் குழந்தைங்களும் ஃபாலோ பண்றாங்க, என் ஹஸ்பண்டும் ஃபாலோ பண்றாங்க. சோ இதுதான் வந்துட்டு எனக்கு என்னமோ வந்துட்டு இப்போ எனக்கு இது ஒரு அடிக்ஷனாவே இருக்கு. ஓகேவா, வெளி ஃபுட்டு சாப்பிடுறீங்களா, சாப்பிடவே மாட்டீங்களா அப்படின்னா அது எனக்கு வேணாம். இந்த ஒரு ஃபுட்லயே எனக்கு எல்லாமே கிடைக்குது, எனக்கு எல்லாமே கிடைக்குது. நான் நினைச்ச மாதிரி புரோட்டீன், அதாவது காய்கறி எல்லாம் எடுத்துக்கிறேன், கறி மீனும் சாப்பிடுறேன், சாப்பாடும் சாப்பிடுறேன், இதை விட என்னங்க வேணும், ஸ்நாக்ஸும் சாப்பிடுறேன், எல்லாமே சாப்பிடுறேன், சாப்பிடுறதே ஹெல்தியாவும் சாப்பிடுறேன். அதுதானே மெயின் விஷயம். சோ உங்களோட இதுல வந்து போக்கஸ்டா இருங்க. யார் என்னவானு சொல்லட்டும், நம்ம உடம்பு ரீதியாவும் நம்ம தான் பிரச்சனையா. பிசிஓடி, பிசிஓஎஸ், அதாவது குழந்தை இல்ல, அப்புறம் வந்துட்டு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. நான் கமெண்ட் செக்ஷனை பார்த்தா அவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சொல்றீங்க. சரிங்களா, இதெல்லாம் மாறப்போகுது, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மாத்தி கொடுக்க போகுது, நம்ம லைஃப் ஸ்டைலே மாத்த போகுது. அப்படின்னா நம்ம நம்மளால ஏன் பண்ண முடியாது? அதை மட்டும் யோசி. இதுல நீங்க ₹1 செலவு பண்ண போறது கிடையாது. இதுல என்ன ஒரு செலவுமே இல்ல. உங்க எஃபர்ட், உங்களோட உழைப்ப போட போறீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் உழைப்பு போட்டாதானே அதுக்கான பலன் நம்ம எதிர்பார்க்கிறோம். நீங்க அப்படி உட்காந்துட்டு சும்மா ஈஸியா வந்துட்டு உட்காந்துட்டு நான் உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ப்ளீஸ் உங்க எஃபர்ட்டை போடுங்க. அதுக்கான இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எனக்கு இன்னைக்கு இன்னொருத்தவங்க என்ன பார்த்து உங்க மாதிரி பிசிக் வேணும், இந்த மாதிரி ஃபிட் வேணும், நான் எத்தனை நாள் நான் கடைக்கு போய் எனக்கு ட்ரெஸ் சைஸ் இல்லைன்னு நான் ரிட்டர்ன் வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு ட்ரெஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதாவது நான் வந்துட்டு சாரி கட்டணும்னு ஆசைப்படுவேன். இன்னைக்கு எங்க வீட்டுல கேக்குறாங்க என்ன இவ்வளவு சாரி எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு சாரி கட்டுறது பிடிக்கும். ஆனா நான் சப்பியா இருந்தனாலதான் எனக்கு அது தெரியல, கட்ட பிடிக்கலையா என்னன்னு தெரியல. இன்னைக்கு நான் வந்துட்டு ஏகப்பட்ட சாரி எங்க அக்கா எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் எனக்கு பிளவுஸ் தச்சு கொடுக்குறியா, எனக்கு சாரினா ரொம்ப பிடிக்கும். அப்பயே நீ இவ்வளவு நாள் சாரி கட்டல, அப்ப எனக்கு தோணலையே. அப்ப நானே தோணினாலும் இவங்க அந்த கமாண்ட், அவங்க அந்த கமாண்டுன்னு சொல்லுவாங்க. நான் சப்பியா இருக்கின்றது நானே கவலை பண்ணனாலும் அடுத்தவங்க எனக்கு கவலைப்படதான் வைக்கிறாங்க. நான் நடந்து போனேன்னா ஒரு கும்பல நிக்கிறேன் அப்படின்னா பிரெக்னெண்டா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓ இப்படி இந்த புடவை நம்ம இப்படி கட்டணும் அப்படின்னா நம்ம குண்டா இருக்கணும். அவங்களாம் ப்ளீஸ் அடுத்தவங்களை வந்துட்டு மைண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இன்னைக்கு நான் வந்துட்டு ஒல்லியானதுக்கு அப்புறமா நீ சப்பியா இருக்கும் போதுதான் அழகா இருந்த அப்படின்னு இன்னும் சொல்ற கூட்டமும் இருக்கிறாங்க. புரியுதா? இதுக்கு மேல குறைக்காத, ரொம்ப குறைச்சிட்ட அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தவங்க ஒப்பீனியனுக்காக நம்ம எதுவுமே பண்ணவே கூடாது. அடுத்தவங்க ஒப்பீனியன் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நீங்க இந்த ட்ரெஸ் போட்டாலும் சரி, அந்த ட்ரெஸ் போட்டாலும் சரி, நீங்க இப்படி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தாலும் சரி, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது என் லைஃப் ஸ்டைல்ல இப்படி இருக்கிறது எனக்கு வந்து ஃபிட்டாவும் தோணுது, நான் நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன், அப்படிதான் இருக்கு. அது நம்ம மைண்ட்ல நம்ம தான் ஏத்தணும். இவங்களுக்காக நம்ம வந்து குறைக்கல. நம்ம உடல்நிலை நம்ம வந்துட்டு ஹெல்தியா இருந்தாதான் நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும், என் குழந்தைங்களை பார்க்க முடியும், நான் லைஃப் லாங் நல்லா இருக்க முடியும், ஆட முடியும், ஓட முடியும், என் குழந்தைங்களுக்காக உழைக்க முடியும், வேலை செய்ய முடியும், வீட்டுல என் ஹஸ்பண்டை பார்க்கணும். இவ்வளவு இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஒரு நான் சொல்றேன்னா 4 வேளையும் சாப்பிடாம இருங்க, சாப்பிடாம உங்க உடம்பு குறைங்கன்னு சொல்றேன்னா கிடையவே கிடையாது. நம்ம 4 வேளையும் சாப்பிட்டே நம்ம உடம்பு குறைக்கலாம். கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றவங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, எப்பவுமே பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. சோ சைலண்டா இருந்து உங்க டிரான்ஸ்பர்மேஷனை காட்டுங்க. சைலண்டா நீங்க என்ன பண்றீங்களோ, நிறைய பேர் வந்துட்டு ஹஸ்பண்டே இப்படி சொல்றாங்க சிஸ்டர், இவங்களே இப்படி சொல்றாங்க, கூட இருக்கவங்களே ஃபேமிலியே அம்மாவே திட்டுறாங்க, அப்பாவே திட்டுறாங்க, காதுல வாங்காதீங்க. அதெல்லாம் மனசுக்குள்ள போடாதீங்க. இது ஒரு விஷயம் பண்ண முடியுது, இவ்வளவு ஃப்ரீயா அவங்க கிட்ட போய் நீங்க எதுக்குமே நிக்க போறது கிடையாது. அவங்க வீட்டுல சாப்பிட ஒரு வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நீங்களே வந்துட்டு வீட்டுல இருக்கிறத வச்சே சாப்பிடலாம். நான் அதை தான் சொல்றேன். யாரையும் போயிட்டு
நான் இதை பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களை டிமோட்டிவேட் பண்றவங்களுக்கு தான் 90% ஆஃப் சான்ஸ் இருக்கு. சோ யாரையும் காதுல வாங்காதீங்க. நீங்க இன்னைக்கே பண்ணுங்க. என்ன எக்ஸாம்பிளா கூட எடுத்துக்கோங்க. இப்படி இருந்தவங்க இப்படி மாறி இருக்காங்க, எவ்வளவு கமெண்ட் நீங்க கொடுக்கும் போது இன்னும் என்ன பூஸ்டப் பண்ணுது. ஓகே, இன்னும் நம்ம ஃபிட்டா இருக்கணும் அப்படின்ட்டு. இது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. இப்படி நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உழைப்ப போட்டு மாறணும்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கே நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கே இந்த டே 1 தேதியில இருந்து ஓகே, இன்னைக்கு நான் 4 கிலோ 2 கிலோ 1/2 கிலோ குறைஞ்சாலும் ஹெல்தியா குறைக்கிறேன். நான் 4 வேளையும் சாப்பிட்டு தாங்க குறைக்கிறேன். என் தட்டுல எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சாப்பிடுறத உங்க லைஃப் ஸ்டைலே மாத்திட்டு நீங்க இது கூட ஃபாலோ பண்ண வேணாங்க. உங்க ஃபுட் ஸ்டைல மாத்துங்க. எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை எடுத்து வைங்க. ஃபுட் ஸ்டைல மாத்துங்க. அடுத்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க. லைஃப் சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீட்டுல இருந்துட்டு எவ்வளவு என் போன் ஸ்டோரேஜ் பத்தல ரிசல்ட்ஸ் காட்டுறதுக்கு அவ்வளவு இருக்கும். அவங்களால முடியுதுன்னா ஏன் உங்களால முடிய மாட்டேங்குது? கண்டிப்பா முடியும். நம்ம ட்ரை தான் பண்றதுல ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எப்பவுமே என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். உங்களை மோட்டிவேட் பண்ற விதமா. நிறைய பேரு வீடியோஸ் வரலன்னா ஏன் வரல, ரொம்ப உங்க வீடியோ பாக்கலன்னா மோட்டிவேட்டாவே இல்ல அப்படின்னு சொல்றீங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதான். செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுங்க. என்னோட மோட்டிவேஷன் கண்டிப்பா என்னோட வீடியோஸ் பார்த்தா மோட்டிவேட் ஆகுதுன்னு சொல்றீங்க. இப்படி இருக்கவங்க இப்படி மாறிட்டாங்கன்னு மட்டும் யோசிக்காம இவங்க என்ன பண்ணாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதை வச்சு நம்ம வருவோம். எல்லாமே இருக்கு. வீடியோஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. இன்னைக்கே ட்ரை பண்ணுங்க. வீட்டுல இருந்துட்டே ட்ரை, கண்டிப்பா முடியும். 20 கிலோ கூட வீட்டுல இருந்துட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, அதாவது பொறுமையா பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீங்க உங்க லைஃப் ஸ்டைலே மாத்துங்க. நிறைய கமெண்ட் செக்ஷன்ல பாக்குறேன், என் லைஃப் ஸ்டைலே மாத்திருக்கேன்னு சொல்றீங்க. பண்ற எல்லாருக்குமே என்னோட பெரிய அப்ரிசியேஷன்ஸ். ஏன்னா இன்னொருத்தவங்களை பார்த்து பூஸ்டப் ஆகி இன்னைக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல்ல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க பல பேருக்கு நீங்க சொல்ற கமெண்ட் செக்ஷன்ல இவ்வளவு குறைஞ்சிட்டேன்னு சொல்றது இன்னொருத்தவங்களுக்கு பயங்கர மோட்டிவேட்டா இருக்கு. நான் அதையும் பாக்குறேன். எப்படி சிஸ்டர் குறைஞ்சிங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க குறைஞ்சத அதுதான் நம்ம சொல்றத ஃபாலோ பண்ணி ஃபுட்டு, நம்மளோட ஆக்டிவிட்டி, ட்ரிங்க் இது குடிங்க. கண்டிப்பா முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் இது நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் குடிச்சா பாருங்க, ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுங்க, அப்படியே அது மாறும். அது லைஃப் ஸ்டைலாவே மாற ஆரம்பிக்கும். கண்டிப்பா முடியும். என்னால முடியுது அப்படின்னா ஏன் உங்களால முடியாது? நான் எவ்வளவு பெரிய ஒரு ஃபுட்டி, எல்லாமே நான் என்னை பத்தி உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோஸ், அதாவது நீங்க எங்கேயும் வேணாம், என்னோட ஓல்டு வீடியோஸ் நான் சப்பியா இருக்கும் போது, ஒபிஸ்டியா இருக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய 1 மணி பிளாக் எல்லாம் போட்டிருப்பேன். 1 மணிக்கு சாப்பிட தோணும். அதெல்லாம் தான் நான் பிளாகாவே போட்டிருக்கேன். ஆக்சுவலா 1 மணிக்கு சாப்பிடுற பர்சன், 2 மணிக்கு சாப்பிடுற பர்சன். இன்னைக்கு அதே எனக்கு 1 மணிக்கு பசிச்சாலும் தண்ணி நிறைய குடிச்சிட்டு அப்படியே எனக்கு சாப்பிடணும், ஒரு பப்பாயாவை சாப்பிடுவேன், ஒரு குக்கும்பரை சாப்பிடுறேன். அவ்வளவு எனக்கு சத்து தானே அதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது அக்கா, முளை கட்டின பச்சை பயிறு கம்பு சாப்பிடலாம் தானே அக்கா? கொஞ்சம் சாப்பிடலாம் தானே? கண்டிப்பா சாப்பிடலாம். ஸ்ப்ரவுட்ஸ் அவ்வளவு நல்லது. முளை கட்டின பயிர்கள் அது குக் பண்ணாம அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. நானுமே முளை கட்டின சாலட் எல்லாம் சாப்பிட்டிருக்கேன். தாராளமா கம்பா இருக்கட்டும், கம்பு நான் ட்ரை பண்ணதில்ல, பட் கிரீன் கிரம் பச்சை பயிர் தாராளமா சாப்பிடலாம். நானுமே ட்ரை பண்ணிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் அவ்வளவு சத்துக்கள் இருக்கு, அதுல புரோட்டீன் இருக்கு. சோ ப்ளீஸ் அதை அப்படியே உங்களுக்கு பிடிக்காதுன்னா குக் பண்ணியும் நீங்க ஸ்டீம் பண்ணி சாப்பிடலாம், இல்லைன்னா ராவாவும் சாப்பிடலாம் நீங்க. அதை நான் அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்க. அப்புறம் நிறைய பேர் சொல்ற விஷயம், ட்ரிங்க் 1 ட்ரிங்க் 2. ட்ரிங்க் 1 யார் குடிக்கிறது? ட்ரிங்க் 1 எல்லாருமே குடிக்கலாம். ஓகேவா? பேபி ட்ரை பண்றவங்க, பிரெக்னன்டா இருக்கவங்க, பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்க மட்டும் இந்த கருஞ்சீரகம் ஹீட்னால மட்டும்தான் அதை ட்ரை பண்ண வேணாம்னு சொல்றேன். மத்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க ப்ளீஸ் டாக்டர் ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணுங்க. இன்கிரீடியன்ஸை போய் சொல்லுங்க, இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் இருக்கு, நான் எடுத்துக்கலாமா, என் உடம்புக்கு செட் ஆகுமான்னு கேளுங்க. அவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா அந்த ட்ரிங்கை தாராளமா எடுக்கலாம். ஏன்னா எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ட், அதோட வெயிட் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ட்ரிங்க் 2 யாருக்காக? நிறைய பேரு பிரஸ்ட் ஃபீடிங் மாம்லாம், அக்கா எனக்கு எங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரிங்க் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் மாசமா ட்ரை பண்ணதான் ட்ரிங்க் 2. அதுல கொழுப்புக்களை குறைக்கிற இன்கிரீடியன்ட் மட்டும்தான் இருக்கு. சோ அதுவுமே நான் என்ன சொல்றேன்னா, டாக்டர் ஒன்ஸ் வேற ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா டாக்டர் ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணிட்டு இந்த இன்கிரீடியன்ட் தான் இருக்கு, நான் குடிக்கலாமான்னு கேளுங்க. நிறைய பேர் டவுட், இதுல ட்ரிங்க் 2ல நிறைய இன்கிரீடியன்ஸ் புதுசா சேர்த்திருக்கீங்க, அதை ட்ரிங்க் 1ல ஆட் பண்ணிக்கலாமான்னா தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன இன்கிரீடியன்ட் ட்ரிங்க் 2ல எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன்னா, மல்லி, பிளக்ஸி சீட் அதாவது ஆளி விதை, அதுக்கப்புறம் என்ன சேர்த்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயங்கள் சேர்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே நீங்க இதுல
ட்ரிங்க் 1ல ஆட் பண்ணிக்கலாம், தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். இது நிறைய பேர் கேட்கிற கொஸ்டினா இருக்கு. ட்ரிங்க் 1ல ட்ரிங்க் 2 பண்ணிக்கலாமான்னு தாராளமா பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பிரஸ்ட் ஃபீடிங்காக மாம்காக மட்டும்தான் இந்த ட்ரிங்க் 2. அதுல வந்துட்டு பிளக்ஸி சீடா இருக்கட்டும், மல்லியா இருக்கட்டும், தாராளமா தைராய்டு பேஷண்ட்ஸ் யாரா இருந்தாலும் வந்துட்டு எடுத்துக்கலாம். சோ வந்துட்டு ஒன்ஸ் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு, நான் ட்ரிங்க் 1 இருந்தாலும் சரி, ட்ரிங்க் 2 குடிக்க போற பிரஸ்ட் ஃபீடிங் மாமா இருந்தாலும் சரி, தயவு செய்து வந்துட்டு ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணிட்டு குடிங்க. ஏன்னா தூரத்துல இருக்கவங்களுக்கு நம்ம பிசிக் பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஓகேவா? நம்ம உடம்பு பத்தி நம்மளுக்கு தான் தெரியும். சோ ஒன்ஸ் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, டாக்டர் கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் இருக்கு குடிக்கலாமான்னு கேட்டு தாராளமா எடுத்துக்கோங்க. 100% நேச்சுரல் தான். ஓகே, இவ்வளவு பேர் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, நீங்க அதெல்லாம் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ட்ரிங்க் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே கேட்டிருக்கீங்க. அது ஆல்ரெடி எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோலயே வந்துட்டு நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன். 1, 2 எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட நான் உங்களுக்கு லிங்க் வைக்கிறேன். ப்ளீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சி செக்ஷன் பண்ணி பேபி பிறந்துற வயிறு பெருசா இருக்கு, ட்ரிங்க் குடிச்சா தொப்பை குறையுமா, ரிப்ளே ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கேன், 2 பேபி சி செக்ஷன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஆனா இப்ப வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு 2 மாசம் தான் ஆகுது, 3 மாசம் ஆகுது, 1 இயர் வரைக்கும் சி செக்ஷன் பண்ணவங்க வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். தயவு செய்து, எனக்கு வந்துட்டு எப்படி இதை சொல்றேனே தெரியல, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லியிருக்கேன். அப்படி வந்து நம்ம வெயிட்ட வந்துட்டு இப்ப நமக்கு குழந்தை பெற்றிருக்க உடம்பு நம்மளுக்கு, அதுவும் சி செக்ஷன்னா, நானுமே சி செக்ஷன் ரெண்டுமே. சோ நான் வந்துட்டு என்ன நீங்க ட்ரை பண்ணீங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லையே. என் பையனுக்கு, சின்ன பையனுக்கு வந்து 4 வயசு ஆக போகுது. சாரி, 4 வயசு ஆகுது, 5 வயசு ஆக போகுது. சோ நான் இப்பதான் ட்ரை பண்றேன். கரெக்டா? இப்பயுமே சில பேருக்கு வந்து பெயின் இருக்கதான் செய்யும். சோ வந்துட்டு உங்க உடம்பு உங்களுக்கு தான் தெரியும். இப்ப பிரஸ்ட் ஃபீடிங் பண்ற அம்மா ப்ளீஸ் வந்துட்டு இதை ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாதீங்க. வாக் பண்றீங்களா, ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 20 மினிட்ஸ் அப்படி பண்ணுங்க. இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, 3 மாசம்னா தயவு செய்து வந்து பண்ணவே பண்ணாதீங்க. நான் என்ன கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். இந்த ஸ்டிச்சஸ் அந்த இதுவே 1 இயராவது நீங்க அதை பாத்துக்கணும். அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா நானுமே அதெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கேன். எனக்கெல்லாம் இதுல இருந்து இது வரைக்கும் இப்ப எனக்கு தொப்புன்றது எங்க இருக்குன்னு தெரியல, இந்த 2-3 மந்த்ஸ் எஃபர்ட்ல. சோ ப்ளீஸ், பிரஸ்ட் ஃபீடிங் மாம் உங்களோட பிரெக்னன்சி டைமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த டைம்ல வந்துட்டு எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, இந்த ட்ரிங்க்குமே நான் சொன்னது வந்து 1 இயர் 1.5 இயர் குழந்தைக்கு 1 இயர் 1.5 இயர் இருக்கவங்க மட்டும் தான் இந்த ட்ரிங்கே குடிக்கணும். அதுவும் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் குடிக்கணும். நான் கிளியரா சொல்றேன். உங்களால ஒரு 60 டேஸ்ல கண்டிப்பா மாற முடியும். எனக்கு உங்க மனநிலை ரொம்ப புரியுது. இப்ப வந்துட்டு ஒபிஸா இருக்கீங்கன்னு ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, பழைய ட்ரெஸ் ஃபிட் ஆகாது, தொப்பை இருக்கும், ஆர்ம் ஃபேட் இருக்கும், எல்லா ஃபேட்டும் விழுந்திருக்கும். கண்டிப்பா நீங்க குறைக்கலாம். பட் இப்ப வேண்டாம். உங்க உடம்ப பாருங்க, குழந்தையோட உடம்ப பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஃபுட், காப்ஸ் சாப்பாடு கம்மி பண்ணுங்க, நிறைய பொரியல் எடுத்துக்கோங்க, முட்டை எடுத்துக்கோங்க, இது ட்ரை பண்ணுங்களேன். ஏன் நீங்க வந்துட்டு இந்த ட்ரிங்க் மட்டும் நான் குடிச்சு ஒல்லி ஆகலங்க. நான் ட்ரிங்க் மட்டும் குடிச்சு ஒல்லி ஆகல. என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ், என்னோட லைஃப் ஸ்டைல், என்னோட ஆக்டிவிட்டி, இதுதான் இன்னைக்கு இந்த 17 கிலோ 18 கிலோ நம்ம குறைக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் மாத்தினாதான் முடியும். கண்டிப்பா உங்களால முடியும். டிப்ரெஷன் ஆகாதீங்க. ஆஸ் 2 குழந்தைக்கு மாமா சொல்றேன், எனக்குமே தெரியும். சரிங்களா? இந்த சமயத்துல நம்மள புரிஞ்சுக்காதவங்க என்ன, யாருமே அப்படியெல்லாம் வந்துட்டு, தாய்மைன்றது ஒரு பெரிய, அதுவே வந்துட்டு எவ்வளவு பேருக்கு ஒரு வரம் தெரியுமா அதெல்லாம். சோ அந்த பீரியடை என்ஜாய் பண்ணுங்க. குழந்தைய பாத்துக்கோங்க. குழந்தைக்கு நல்ல ஒரு சத்து வகை நீங்க சத்தா சாப்பிட்டீங்கன்னா அதுவே போதும். அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு அந்த நேரம் தான் பயங்கர கிரேவிங்ஸ், சாப்பிடணும் போல இருக்கு, அடிக்கடி பசிக்குது, இதெல்லாம் நம்மளே நினைச்சுக்கிறது. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், பிரஸ்ட் ஃபீடிங் டைமா இருக்கட்டும், பிரெக்னன்சி டைமா, நல்ல ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு மெயின்டைன் பண்றவங்களும் இருக்காங்க. சோ நம்ம வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி பிளேட் கார்ப்ஸ், ஃபைபர், புரோட்டீன் இதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃபேட் இருக்கு மாதிரி பார்த்துக்கோங்க. வாட்டர் நிறைய இன்டேக் பண்ணுங்க. தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி குடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி நிறைய குடிங்க ப்ளீஸ். குழந்தைய பாத்துக்கோங்க. 2-3 மாசம் தான் ஆகுது. 2 அதுவும் ட்வின் பேபிஸ், பிரஸ்ட் ஃபீடிங் மாம், ப்ளீஸ் உடம்ப பாத்துக்கோங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல இது நடந்துட்டே தான் இருக்கும், ஃபிட்னஸ். சோ கண்டிப்பா குழந்தைக்கு 1 இயர் 1.5 இயர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்க. அது வரைக்கும் நல்ல ஃபுட், ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க, வாக் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் பண்ணணும். நிறைய பேர் இந்த ட்ரிங்க் சேல் பண்றீங்களா, அரைச்சு குடுக்குறீங்களான்னு கிடையாது. இந்த ட்ரிங்க் கண்டிப்பா சேல்ஸ் இனியும் கிடையாது, இனிக்கு அப்புறமும் கிடையாது. இது கண்டிப்பா ஃப்ரீ. என்ன மாதிரி நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு புஷ் பண்றதுக்கும் யாரும் இல்ல, எனக்கு கைட் பண்றதுக்கும் யாரும் இல்ல.
இந்த மாதிரி வாங்கி ஒரு பொருளை சாப்பிடுறதுக்கும் எனக்கு வழி கிடையாது. சோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, கண்டிப்பா இருக்கிறீங்க. ஏன்னா இன்னைக்கு மொத்தம் 2000 3000 பேர் சொல்றது அதுதான், என் ஹஸ்பண்ட் தாங்க எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும், அதுக்கு அவர்கிட்ட நிக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. யாருகிட்டயும் நீங்க நிக்க வேணாம், யாருகிட்டயும் நீங்க நிக்க வேணாம். வீட்டுல இருக்கிறதே ஹெல்தியா சாப்பிட்டு உடம்பு குறைங்க. 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும், இன்னைக்கே நம்ம ஒல்லி ஆகி என்ன பண்ண போறோம்? மைண்ட்ல வந்துட்டு ஒரு கோல் வைங்க. நம்ம லாங் டேர்ம் பீரியடா இருந்தாலும் ஹெல்தியா குறைக்கணும், நல்ல மாதிரிக்கு குறைக்கணும். அதுதான் மெயின் விஷயம். இப்போ எனக்கு ஆக்சுவலா வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 மந்த் கிட்ட ஆயிருக்கும், 3 மந்த் ஆயிருக்கும். இனிமே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னமும் நான் ஸ்டில் ப்ராசஸிங், அதே தான் சொல்றேன் நான், ஸ்டில் ப்ராசஸிங், இன்னும் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதே மாதிரி நான் வந்துட்டு எக்ஸசைஸ் பத்தி சொல்லியிருந்தேன். வந்து கார்டியோ அண்ட் வந்துட்டு ஜம்பிங் ஜாக்ஸ், ஸ்குவாடு, நான் போடுற டான்ஸ், ஹோம் ஒர்க், ஜூம்போ, இது கூட வந்துட்டு ஜூம்பா கூடயும் இது எல்லாத்து கூடயும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இப்போ வந்துட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு நம்ம வெயிட் லூஸ் பண்றோம், இதெல்லாம் பண்ணாலும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இனிமே நான் அதுலயும் ஃபோக்கஸ் பண்ண போறேன். இதை உங்ககிட்ட சொல்லணும்னு இருக்கேன். நான் வந்துட்டு இப்போ 65 இருக்கேன்னா, நான் 60 வச்சேன் கோலு. பட் வீட்டுல வந்துட்டு இதுக்கு மேல குறைக்காத, ரொம்ப மார்க்கு உனக்கு இதுதான் நல்லா இருக்கு உன்னோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா, நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ல வந்துட்டு இப்ப ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண போறேன். அடுத்து அது எப்படி பண்றது அப்படின்னா, யூடியூப்ல போட்டா வரப்போகுது. யூடியூப்ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட ஒர்க் அவுட்ஸ் போட்டா நம்ம வரப்போகுது. ஸோ நம்ம வந்துட்டு சூப்பரா பண்றோம், கண்டிப்பா முடியும். என்னோட மனசார சொல்றேன், யாரெல்லாம் உடம்பு குறைக்கணும், நம்ம கிட்ட பணம் இல்லையே, நம்ம கிட்ட வசதி இல்லையே, நம்ம எப்படி சொல்றாங்களே, நம்மள எப்படி திட்டுறாங்களே, வீட்டுல என்னோட சப்போர்ட் இருக்கும், எப்பவுமே இருக்கும். 99% எனக்காக நீங்க சப்போர்ட் பண்றீங்க. அந்த 1% விட்டுருங்க, அது அவங்களுக்கு தேவைப்படாம இருக்கும், அவங்களுக்கு அந்த கவலை இல்லாம இருக்கும். ஆனா இல்லாதவங்களுக்கு எனக்கு என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். கண்டிப்பா உங்களால முடியும். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்துட்டு ஸ்பைனல் வந்து பல்ஜ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் சொல்றீங்க. ப்ளீஸ் வந்துட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. நிறைய இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க ப்ளீஸ் வந்துட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு, இதெல்லாம் நான் பண்ணலாமா, இது இந்த மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ணணும், என்ன மாதிரி நான் எடுத்துக்கலாம், என்னோட வெயிட்டுக்கா இருக்கட்டும், என்னோட ஒபிசிட்டிக்கா இருக்கட்டும், நான் எப்படி வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு நீங்க ஒன்ஸ் கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லது, ரொம்பவே நல்லது. ஒரு டாக்டர் போயிட்டு ஒரு 200 செலவு பண்ணி, டாக்டர் எனக்கு இப்ப இருக்கு, நான் இதெல்லாம் பண்ண போறேன், நான் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு வந்துட்டு நீங்க வந்துட்டு அவங்க கிட்ட உங்களோட ஒப்பீனியனோ இல்ல அவங்க கிட்ட ஒன்ஸ் கன்சல்ட் பண்றதோ ரொம்ப நல்லது. சோ அதுதான் என்னோட சஜெக்ஷன். நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க. சோ ப்ளீஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் ஒன்ஸ் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தாராளமா அவங்க சொல்றதை விட நீங்க வந்துட்டு, என்னோட மோட்டிவேஷன் கண்டிப்பா இருக்கும். நான் வந்துட்டு பிளைண்டா வந்துட்டு பண்ணுங்க, என் உடம்பு உங்க உடம்பு ஒண்ணுதான், நான் பண்றதெல்லாம் நீங்க பண்ணுங்கன்னு சொன்னா முடியாது. ஒபிசா இருக்கவங்களுக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும்னு ஒண்ணு இருக்கு. இவ்வளவு வெயிட் இருக்கவங்களுக்கு இவ்வளவு வந்துட்டு இவ்வளவு தூக்குங்க இப்படி பண்ணுங்கன்னா சொல்ல முடியாது. சோ நம்ம பாடி நம்மளுக்கு தான் தெரியும். ஒரு பாடி ஒரு மாதிரி. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் 16 கிலோ குறைச்சேன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க 20 கிலோ குறைக்கலாம், பக்கத்துல இருக்கவங்களுக்கு 2 கிலோ மட்டும் குறைக்கலாம். அவங்க அப்படி குறைச்சிட்டாங்க. சோ நம்மளும் வந்துட்டு எஃபர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது வேற, அதுக்காக வந்துட்டு உங்க பாடிக்கு என்ன முடியுதோ அதை மட்டும் பண்ணுங்க. இப்போ நீ பெயின் இருக்குன்னா நீங்க வேற என்ன ஒர்க் அவுட் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கன்ற. ஸ்பைன் வலிக்கும் அப்படின்னா அதை தவிர்த்துட்டு வேற என்ன ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணுங்க. நிறைய பேர் டான்ஸ் ஆடலாமா, வாக் பண்ணலாமா, என்ன ஆக்டிவிட்டினாலும் பண்ணுங்க. நம்ம பாடி நமக்கு தான் தெரியும், அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க. அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஸோ டாக்டர் ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஆரம்பிங்க. விஜயலட்சுமி சிஸ்டர் வந்து தேங்க்யூ சோ மச் சிஸ். கிரேவிங்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றது, என்ன செஞ்சா வெயிட் லாஸ் பண்ணணும் போது ப்ளீஸ் வெயிட் லாஸ்ல இருக்கும் போது எப்படி கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு சொல்றேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு சாக்லேட்ஸ்க்கு வந்துட்டு டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஓவர் நைட் ஓட்ஸ் வந்துட்டு அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்காக எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு கிரேவிங்ஸ் ஒரு கோல்னு வைக்கும் போது உங்களுக்கு கிரேவிங்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்லன்னு சொல்லல. அந்த டைம்ல ஒரு டைம் வந்துட்டு நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா அதுக்கான வழி நம்ம தான் தேடணும். டேட்ஸ் எடுத்து சாப்பிடலாம் ஸ்வீட்ஸ் கிரேவிங்ஸ் இருக்கும் போது. எள்ளூருண்டை இருக்கு இல்லையா, எள்ளூருண்டை எடுத்து சாப்பிடலாம், இல்ல பீனட் அந்த இது எடுத்து சாப்பிடலாம். சோ நம்ம வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கும் போது ஒரு கோல்னு வைக்கும் போது என்ன கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு இந்த கிரேவிங்ஸ் எல்லாம் நம்ம தான் அடக்கிறதுக்கு அந்த டைம்ல ஒரு தண்ணி எடுத்து குடிச்சிடலாம். ஏன்னா வயிறு ஃபில்லிங்கா இல்லைன்னா இதெல்லாம் வந்துட்டு வரதான் செய்யும்.
அதே மாதிரி உங்க வெயிட் லாஸ் ஜேர்னில வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு சீட் டே வைக்காதீங்க. உங்க வெயிட் லாஸ் ஜேர்னில சீட் டே வைக்காதீங்க. ஏன்னா நான் இதை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் வந்துட்டு என்னோட வெயிட் லாஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் முடிச்சிட்டேன். என்னோட 16-17 கிலோ முடிச்சிட்டேன். இப்ப நான் மெயின்டைன் தான் பண்ண போறேன். ஓகேவா? இப்ப வந்துட்டு அதுக்கு நான் வந்துட்டு போயிட்டு மெயின்டைன் பண்ண போறேன். என்ன வேணா சாப்பிடலாம். ஏன்னா இப்பயும் நான் ஹெல்த்தியா தான் சாப்பிடுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி தான் என் ஃபுட்டை நான் மாத்திக்கிட்டேன். எப்படி அப்படின்னா, இப்ப நான் எனக்கு டெய்லி நான்வெஜ் சாப்பிட பிடிக்கும். சோ ப்ரோட்டீன். அப்ப ப்ரோட்டீன் எப்படி எடுத்துக்கலாம்? இதுல 2 வெரைட்டி டிஷ் கண்டுபிடிச்சேன். அந்த 2 வெரைட்டி டிஷ்ஷும் முக்காவாசி நான் அதையே தான் சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. சோ கிரேவிங்ஸ் வரும்போது உங்க கோல் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கு ஹெல்தி ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஓவர் நைட் ஓட்ஸ் நல்லா இருக்கும். ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா, அப்படியே சிக்கன் இந்த மாதிரி கிரேவிங்ஸ் இருந்தாலும் பிரியாணினா 100 கிராம் பிரியாணி எடுக்க போறீங்க. வீட்டுல செய்ய சொல்றேன். 100 கிராம் பிரியாணி எடுக்க போறீங்க, சிக்கன் சாப்பிட போறீங்க. வேற என்ன கிரேவிங் வரும்? இந்த மாதிரி கிரேவிங்ஸ் தான் ஆல்மோஸ்ட் வரும். எனக்கு தெரிஞ்ச ஸ்வீட் கிரேவிங்ஸ் தான் நிறைய வரும். அதுக்கான ஆப்ஷன்ஸ்மே ஹெல்தி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. வெயிட் லாஸ்ல போட்டு எனக்கு டிஷ்ஷஸ் வந்து போட்டீங்கன்னா அதுக்கான கேலரிஸை கால்குலேட் பண்ணி அதுக்குன்னு ஒரு டிஷ்ஷை வச்சு போடுறாங்க வெயிட் லாஸ்க்குன்னு. சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஹெல்தி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஹெல்தி ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. நம்மளுக்கு தான் அது தெரியுது இல்ல. இந்த லைஃப் ஸ்டைல் இப்போ எனக்கு வந்து சாலட்னா பிடிக்காது. ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் சாலட் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. சாலட்னா என்ன? ஒரு பச்சை பயிர் வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸ் ஆக்கி அதுல வந்து என்னென்ன எனக்கு சாட் மசாலா கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் பெப்பர் பிடிக்கும், கொஞ்சம் வந்துட்டு அந்த மாதிரி 3 வேலையெல்லாம் நான் அப்படியே சாப்பிட்டுருக்கேன். என்னோட அந்த லைஃப் ஸ்டைலே ஒரு சூப்பர் ஒரு ஜேர்னி. அது 30 days ஜேர்னி ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. எனக்கு காட் கிரேஸ் என்னோட ஃபோக்கஸ்ட் ஃபுல்லா என்னோட வெயிட் லாஸ்ல இருந்துச்சு. சோ உங்க ஃபோக்கஸ்ட் ஃபுல்லா உங்க வெயிட் லாஸ்ல வைங்க. டீ காஃபி குடிக்கலாமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா குடிக்க கூடாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா பிளாக் காஃபி எடுத்துக்கலாம். வித் நிறைய பேர் சுகர், ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்க. நாட்டு சக்கரை அவாய்ட் பண்ணுங்க. ஹனி, பியூர் ஹனி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பனங்கற்கண்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்துக்குமே ஹெல்தி ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். சோ நீங்க வந்துட்டு புதுசா பாக்குறவங்க ஆல்ரெடி வந்து ரேண்டம் கொஸ்டின்ஸ் இதே மாதிரி தான் கேக்குறீங்க. என்னன்னா ஆல்ரெடி நான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டேன். ப்ளீஸ் என் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டே 1 அந்த பொடி மேக்கிங்ல இருந்து ஸ்டில் இப்ப வரைக்கும் உட்காந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான், கைண்ட்லி மை ரெக்வஸ்ட், நீங்க பார்த்தா மட்டும்தான் என்னோட குரூப்ல ஜாயின் பண்ண முடியும். இது வரைக்கும் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா நான் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய பேருக்கு மெசேஜ் வருது. ரீசன் என்னன்னா என்னோட ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், என் குரூப் பிள்ளைங்க தான் உங்களுக்கு ரிப்ளை பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன சாப்பிடக்கூடாது, என்ன ஃப்ரூட் சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்னு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். சோ புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. டே 1ல இருந்து டில் இப்ப வரைக்கும் 14 வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு புரியலன்னா கொஸ்டின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். கண்டிப்பா பண்றேன். என்னோட வீடியோவை டே 1ல இருந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நீங்க அடுத்தவங்களுக்கு பதில் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் தெரிய ஆரம்பிக்கும். சோ ப்ளீஸ் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என்ன செப்டம்பர் 1 கரெக்டா 1ஆம் தேதி இன்னில இருந்து உங்க கோல் வச்சு ப்ளீஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க கூட நான் இருக்கேன். உங்களுக்கு எனி டவுட்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுதா என்கிட்ட கேளுங்க. என்கிட்ட நான் கண்டிப்பா உங்களுக்கு மோட்டிவேட் பண்றேங்க. ஏங்க நான் இப்படி இருந்தேன், நானே இன்னைக்கு இப்படி இவ்வளவு போக டிஷர்ட்ஸ்லாம் இன்னும் லூஸா போகுது. இப்பெல்லாம் இது இப்ப எடுத்த டிஷர்ட்ஸ் இதுவுமே லூஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் சூப்பர் ஈஸி வெயிட் லாஸ். எனக்கு கேட்டா ஈஸி. நிறைய பேர் சொல்றாங்க நீங்க பண்றீங்க, ஆனா இந்த பொடி மட்டுமே சொல்றீங்களே. வெயிட் லாஸே ஈஸி தான். இந்த பொடியே தூக்கி போடுங்க. அது மட்டும் நான் வந்து சொல்ல வரல. வெயிட் லாஸ் ரொம்ப இருக்கிறதுல ஈஸியான ஒரு சூப்பர் லைஃப் ஸ்டைல். நீங்க இப்படி பாத்தீங்கன்னா இப்படி மாற முடியாது. ஓகே, நான் சொல்றேன், நான் 4 வேளையும் சாப்பிடலங்க, சாப்பிடாம உடம்பு குறைங்க, சாப்பிடாம உடம்பு வச்சாதாங்க உடம்பு குறையும். கண்டிப்பா கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா அப்படி இருந்தா வெயிட் கெயின் தான் ஆகும்னு சொல்லுவேன். 4 வேளையும் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. எப்படி சாப்பிடணும், உங்க லைஃப் ஸ்டைல் ஹெல்தியா மாத்துங்க. இததான் நான் சொல்ல வரேன். ஸ்டார்ட் பண்ண எல்லாருக்குமே என்னோட ஆல் த பெஸ்ட். நான் சீக்கிரமா வந்துட்டு உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் நான் வந்துட்டு பாக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பா நான் எப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு ஃபுல் மோட்டிவேஷனா தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லாம் ரேண்டம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேக்குறீங்க. பிரஸ்ட் ஃபீடிங் மாம் எடுக்கலாமா, பிரஸ்ட் ஃபீடிங் மாம் குடிக்கலாமா அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். சோ ப்ளீஸ் வந்துட்டு வீடியோ பாருங்க. குரூப் அப்டேட் சீக்கிரமா வரப்போகுது. சோ வீடியோஸ் பார்த்துருந்தா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு குரூப்ல வந்துட்டு ஜாயின் பண்றதுக்கு நிறைய இருக்கும். எனக்கும் 2 குழந்தைகள், குடும்பம், நிறைய ஒர்க் இருக்கு. சோ அதை பார்த்துட்டு தான் இந்த ஃப்ரீ வெயிட் லாஸ் வந்துட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். சோ ப்ளீஸ் வீடியோ பாருங்க. ஆல் தி பெஸ்ட். அப்புறம் வந்துட்டு என்ன சொல்லணும், உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நான் வெயிட் பண்றேன். எத்தனை பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல எவ்ரி டே உங்க கமெண்ட் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். Okay, so thank you so much. Please keep watching and keep supporting. மறக்காம வந்துட்டு
வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நீங்க இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் பண்ணிருப்பீங்க இல்லையா? சோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க எவ்வளவு வெயிட் குறைஞ்சிருக்கீங்கன்னு. உங்களை பார்க்கும்போது அடுத்தவங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டா இருக்கும். நான் உங்களுக்கு மோட்டிவேஷன், நீங்க அடுத்த எல்லாருக்குமே மோட்டிவேஷன். சோ வீட்டுல அது சொல்றாங்க இது சொல்றாங்க இவங்க இது சொல்றாங்க அதை சொல்றாங்கன்னு மைண்ட்ல ஏத்தாம நம்ம கோல்ல நம்ம போக்கஸா இருக்கணும். இன்னில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம வெயிட் லாஸ் நம்ம தரமா பண்ண போறோம். கண்டிப்பா முடியும். என்னால முடியும் அப்படின்னா உங்க எல்லாராலையும் முடியும். இன்னும் சூப்பரான வீடியோல நாளைக்கு பாக்குறேன்.